கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 5 மணியளவில் அக்குராங்குடு பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் காரொன்றில் வந்த இனம் தெரியாத நபர்கள் சட்டத்தண்ணி புத்திக்க மல்வாராட்சி மற்றும் அவரது மனைவியை நோக்கி சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். மிக நெருக்கமான தூரத்தில் வைத்து சுடப்பட்டதால் உடல் உறுப்புகள் பலத்த சேதமடைந்து இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கைகளும் இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இந்த கொலை தொடர்பான முதல்கட்ட விசாரணைகளின் போது 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட கிளப் வசந்தின் கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான லோகப்பட்டிக்காக இந்த சட்டத்தண்ணி நீதிமன்றத்தில் முன்னிலையானதே இந்த கொலைக்கான முக்கிய காரணமாக நம்பப்படுகின்றது. தனது கட்சிக்காரரின் ரகசியங்களை எதிர்த்தரப்பான கரந்தனிய சுத்தா குழுவிடம் கசியவிட்டதாக எழுந்த பகையை இந்த திட்டமிட்ட பழிவாங்கலுக்கு காரணமாக கூறப்படுகின்றது. வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள டுட்டு மற்றும் மோதர நிபுணா ஆகிய பாதாள உலக குழு குற்றவாளிகளின் கட்டளையின்படி இந்த இரட்டை கொலை அரங்கேறியிருக்கிறது. இந்த கொலை சம்பவத்துக்கு உதவியதாக கூறி நாகம்புவ பகுதியைச் சேர்ந்த நதுன் ஹவீஸ் மற்றும் சனோஜ் கோகில் ஆகிய இரு சகோதரர்கள் கொட்டாவை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இவர்கள் கடந்த ஒரு வாரமாக சட்டத்தண்ணியை உழவு பார்த்து தகவல்களை துப்பாக்கிதாரிக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். மேலும் கொலையாளிக்கு தேவையான வாகனம் மற்றும் துப்பாக்கிகள் அடங்கிய போதியை பெற்று கொலையாளியிடம் ஒப்படைத்ததும் இவர்கள் வாக்குமூலத்தில் ஒப்புக்கொண்டுள்ளனர். அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால் இந்த வேலைக்காக இவர்களுக்கு பணம் எதுவும் வழங்கப்படவில்லை. மாறாக ஐஸ் போதைப்பொருள் மட்டுமே கைமாற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் இது ஒரு தனிப்பட்ட பகைமை சார்ந்த கொலையை தவிர தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அல்ல என விளக்கமளித்தார். அதே சமயம் ராணுவ முகாம்களில் இருந்து பாதாள உலக குழுக்களுக்கு ஆயுதங்கள் கசிவது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. தற்போது 10 விசேட போலீஸ் குழுக்கள் தென் மாகாணத்தில் கொலையாளியை தீவிரமாக தேடி வருகின்றார்கள். கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் மார்ச் மாதம் வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த தம்பதியினரின் இறுதிச் சடங்குகள் பிடிகளவில் பெருந்திரளான மக்கள் மத்தியில் நடைபெற்றது. இந்த நிலையில் சட்டத்தரணிகள் சங்கம் இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்து தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே அவர்களின் எங்களுடைய சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய வேண்டுகோளின் பிரகாரமே நாங்கள் இன்று இந்த எதிர்ப்பார்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதனுடைய நோக்கம், பிரதான நோக்கம், எங்களது சட்டத்தரணிகளுடைய இந்த கொடூரமான கொலைகள் எமது நாட்டினுடைய சட்ட ஆட்சிக்கும் எமது சட்டத்துக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வருவதுடன் அது தொடர்ச்சியான கொலைகள் அடையாளம் தெரியாத நபர்களினாலும் வேறு சில அன்ஸ்க்ரூப்ளஸ் எலிமெண்ட்ஸ்னாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நாசகார சக்திகளினாலும் மேற்கொள்ளப்படுகின்ற கொலைகளினால் பொது பாதுகாப்பும் மிகவும் குழம்பி போயிருப்பதாக சட்டத்தரணிகள் சங்கம் நேற்று மிகவும் விசனம் தெரிவித்திருந்தது. எனவே அதன் அடிப்படையிலும் இந்த கொலையை கண்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலும் சட்டத்தரணிகள் எல்லோரும் இலங்கையில் உள்ள எல்லா நீதிமன்றங்களிலும் இன்று வழக்கு நடவடிக்கைகள் ஆஜராவதிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு நாங்கள் எங்களது சட்டத்தரணிகள் சங்கத்தினால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தோம். அதன் அடிப்படையிலும் அவர்களது வேண்டுகோள்களில் முக்கியமானவை இந்த நபர்கள், இந்த கொலைதாரிகள் யார் என்பதை கண்டுபிடித்து உடனடியாக அவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வர வேண்டும் என்பதும்,
இவ்வாறான கொலைகளுக்குரிய பின்னணி காரணங்கள் என்ன என்பதை கண்டுபிடிப்பதும், அது மாத்திரமல்ல உறுதிப்படுத்தப்படாத ஊர்ஜிதம் இல்லாத சில காரணங்களை தகவல்களை மீடியாக்களினூடாக ஊடகங்களினூடாக பரப்பி வருவதை தடுத்து உரிய நடவடிக்கைகளை உரிய அதிகாரிகள் உரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோட்பாடும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று இந்த நாட்டினுடைய இந்த சட்டம் ஒழுங்கு சட்டவாட்சி என்பன பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதும் நாட்டில் உள்ள சட்டத்தரணிகளும் பொதுமக்களுடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதும், இங்கே இந்த கொலையானதே ஒரு சட்டத்தரணியுடைய கொலையாக நாம் கருத முடியாது. இது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கே ஒரு சவாலாக அமைந்திருப்பதை சட்டத்தரணிகள் சங்கம் நேற்று மிகவும் விசனத்துடனும் ஆவேசத்துடனும் காட்டமாகவும் அந்த தெரிவித்த விடயத்தை நான் இன்று இவ்விடத்தில் நினைவு கூற விரும்புகின்றேன். எனவே அதன் சூத்திரதாரியான கரந்தனிய சுத்தாவை பிடிக்க சர்வதேச போலீசாரின் சிகப்பு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சட்டத்தரணியை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சட்டத்தின் ஆட்சிக்கு விடுக்கப்பட்ட சவாலாக பார்க்கப்படுகின்றது.